ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். பால் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு 1/4 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் அலம்பிட்டு நெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நெய் விட்டு நல்லா வறுத்துண்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுடுங்கோ. அதுக்கப்புறம் அதில் 1 டம்ளர் பால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் நல்லா 4 விசில் வர வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கொஞ்சம் மசிச்சு வச்சுட்டு பால் நல்லா திக்காக ஆல்ரெடி காய்ச்சி வச்சுக்கோங்க. அதில் ஏலக்காய் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வறுத்து வச்சுக்கோங்க. இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா சுண்டின பிறகு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் விட்டு எல்லாமே நல்லா சுண்டணும். எல்லாம் நல்லா சுண்டின பிறகு இது போடுங்க. 1 டம்ளர் சர்க்கரை போட்டுட்டு அது நல்லா கலரி கடைசியில் இந்த சொன்ன முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் அதில் போட்டு கலரி இது பண்ணிவிட்டு தாயாருக்கு அம்சை பண்ணுங்கோ பால் பாயசத்தை. இதில் நிறையா மெத்தட் இருக்குது. இது ஒரு மெத்தடு, இன்னும் நிறையா இருக்குது. பட் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாள். நான் இப்படி தான் பண்ணுவேன். நல்லா பாலை நல்லா இது பண்ணிவிடுவேன். நீங்கள் எவ்வளோ 1/4 டம்ளர் எடுத்துட்டீங்கன்னா அந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணியும் இல்லைன்னா 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் உங்களுக்கு சௌரியப்பட்டதுன்னா ஃபுல்லாகவே பாலில் வேக வச்சுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பால் சுண்டின பிறகு இதையும் போட்டுட்டு நல்லா கலர் நல்லாயிருக்கும். மில்க் மெய்டு வேணுனாலும் சில பேர் போயிடுவா, அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கொதிக்கிறச்சே நல்லா மில்க் மெய்டையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடல ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ இஃப் யூ லைக் இட். மணத்தக்காளி கீரையை நல்லா கூட்டு செஞ்சு சாப்பிட்டேன்னா நம்ம வாய் புண்ணு இதெல்லாம் ஆறும். அதுக்கப்புறம் வாயில் புண்ணு இருந்தது, தொண்டை பேச முடியாமல் அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு இது பண்ணுங்க, காகுல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் துப்பிடுங்கோ. அதுவும் நல்லா புண்ணை ஆற்றும். இது நல்லாவே ஆற்றும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். Subscribe me and support me always. Radhe Krishna. Namaskaram. தொடரும்.